பிசாசை துரத்துறதுக்கும் பிசாசை ஜெயிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எது பெஸ்ட்டு? பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா பிசாசுகளை துரத்தின சம்பவம் ரொம்ப கம்மி, 1 2 தான் பதிவாயிருக்கும். 1 சாமுவேல் 18வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா சவுல் மேலே கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி வந்து அவரை தொல்லை கொடுக்கறதையும், அந்த நேரத்தில் தாவீது ஒரு கிட்டாரை எடுத்து ப்ளே பண்ணும்போது சவுல் அந்த ஆவியினுடைய பிடியிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி நிம்மதி அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இதை தாவீது கண்டினியூவாக அடிக்கடி அவர் செய்வார். அப்போது சாத்தான அசுத்த ஆவிய ஒரு தேவனுடைய மகன் இசைக்கருவியினால் சாத்தான துரத்தின ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டில் தாவீதினுடைய லைஃப்பில் அங்கே ஒன்று மட்டும்தான் இருக்கும். இன்னொரு இடத்துல நம்ம படித்தோம் அப்படின்னா 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 21லேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு ராஜா யுத்தத்துக்கு கிளம்பி போவார். அந்த ராஜா ஆல்ரெடி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் அவர் தான் இஷ்டத்துக்கு அந்த மக்களை வழிநடத்திட்டு இருப்பார். ஸோ இவர் ஒரு பக்கத்தில் ஒரு யுத்தத்துக்கு போகலான்னு சொல்லி தீர்க்கதரிசிகள் அவங்கள கூப்பிட்டு கேட்கலான்னு சொன்னதும் 400 தீர்க்கதரிசிகள் வருவாங்க. அவங்கக்கிட்ட இவர் கேட்பார், நான் யுத்தத்துக்கு கிளம்பி போகலாமா அப்படின்னு. 400 பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கிளம்பி போகலாம், இந்த யுத்தம் உங்களுக்கு வாய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ராஜாவுக்கு திருப்தி இருக்காது. இன்னும் வேறு யாராவது இங்கே தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்ததும் அதே ஊரில் இன்னொரு தீர்க்கதரிசி இருப்பார். அந்த தீர்க்கதரிசி ராஜாவை சந்திக்க வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, நீ போனால் இந்த யுத்தம் வாய்க்காது, நீ தோற்றுருவ அப்படின்னு. அப்போ அந்த ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இவனை பிடிச்சி இந்த ஊரில் இருக்கிற சேனாதிபதிக்கிட்ட கொடுத்து வைங்க, நான் வந்து இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ திரும்ப அந்த தீர்க்கதரிசி சொல்லுவார், நீ போவ ஆனால் திரும்பி வரமாட்ட, சமாதானத்தோடு நீ வரவே மாட்ட அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த ராஜா அந்த யுத்தத்தில் இறந்துருவார். இந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது ராஜா கிட்ட இந்த தீர்க்கதரிசி ஒரு அற்புதமான ஒரு சீக்ரெட்டை சொல்லுவார். என்ன அப்படின்னா, நீ போய் அந்த ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லு, நான் ஏற்கனவே அங்கே 400 தீர்க்கதரிசிகளின் வாயில் பொய்யின் ஆவியை கட்டளையிடுவேன், அவங்க எல்லாருமே ராஜாவுக்கு ஒரு பொய்யான தீர்க்க தரிசனத்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை கர்த்தர் அந்த தீர்க்கதரிசிகிட்ட மென்ஷன் பண்ணுவார். அப்போது பழைய ஏற்பாட்டில் சாத்தானுடைய ஆதிக்கம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவன் நினச்சபடியெல்லாம் நடந்துச்சு. இன்ஃபேக்ட் யோபுவினுடைய லைஃப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யோபு கேட்டுக்கொண்டதை கர்த்தர் அனுமதிக்கிறார். அவனை சோதிக்கிறதுக்கும், அவனுடைய சரீரத்தை வியாதிக்குள்ளே தள்ளுறதுக்கும், மரணம் மட்டும் அவனுக்கு நேரிடக்கூடாது, ஆனால் அவன் பிள்ளைங்களுக்கெல்லாம் மரணம் நேரிடுற மாதிரி இந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா சாத்தானுடைய ஆளுகையை பழைய ஏற்பாட்டு காலத்தில் அனுமதிச்சிருக்கிறார். ஏன்? பிகாஸ் சாத்தானுடைய தீமையின் காலம் அப்படின்னு ஒன்று தேவன் இந்த உலகத்தில் ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் பர்மிட் பண்ணதுனால தான் அவனால் இந்த வேலைகளை செஞ்ச முடிஞ்சது. அப்படியே நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட் புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் பிசாசுகளை துரத்தின சம்பவம் ஏகப்பட்டது இருக்கு. இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தி இருக்கிறார். ஃபஸ்ட்டு அவர் சோதனைக்காரன் அப்படின்னு வந்து நிற்கும்போது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா அதில் சொல்லியிருக்கோம், என்னை விட்டு அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லும்போது அவன் அவரை விட்டு விலகி போனான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பார். சீஷர்கள் சாத்தானை துரத்துவாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எங்கேயுமே பிசாசுகள் துரத்தப்படாத காலத்தில் ஒரு சுச்சுவேஷனில் புதிய ஏற்பாட்டில் மட்டும் ஏன் தேவன் இதை அனுமதிக்கிறார் அப்படின்னா பிசாசினுடைய காலம் முடிவுக்கு வர தொடங்கிடுச்சு. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 12:31 இதில் வாசிச்சிங்க அப்படின்னா, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வசனத்தை சொல்லுவார். இதோ
சாத்தான் ஒரு மின்னலை போல வானத்திலிருந்து கீழே விழுந்ததை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்போ இந்த 2 வசனத்துல என்ன தெரியுது? இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டுட்டான் அப்படின்னா, இவ்வளோ நாள் அவனுக்கு நியாயம்னு ஒரு பீரியட் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த நியாயமான பீரியட்ல அவன் அநியாயத்தை மட்டும்தான் செஞ்சான். அந்த அநியாயத்தினுடைய உச்சக்கட்டம் தான் இந்த உலகத்துக்கும் அவனுக்கும் சேர்த்து மீட்பு அப்படிங்கிற பேர்ல வந்த இயேசு கிறிஸ்துவையே சோதிச்சு கீழே தள்ளணும், என்னை காலில் விழுந்து பணிஞ்சுக்கோங்கன்னு சொன்னான் பார்த்தீங்களா? அங்கேயே அவனோட டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. ஸோ அவன் பலம் இழந்துட்டான், அவனுடைய ராஜ்யம் விழுந்துருச்சு. விழுந்துட்டதுனால தான் அவனுடைய ராஜ்யத்துக்கு பக்கபலமாக இருந்த நிறைய அசுத்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு போன்னு சொல்லும்போது இயேசுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க அதை விட்டுட்டு ஓட வேண்டியதாயிடுச்சு. அதனால தான் சீஷர்களும் சரி இயேசுவும் சரி, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. அப்போ சமீபத்தில் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே இந்த அசுத்தாவிகள் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் இழந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது, அவன் வானத்திலேருந்து விழுந்துட்டான், அதாவது அவனுடைய அதிகாரத்திலேருந்து அவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி இயேசுவே சொல்வார். அவனுடைய இன்னொரு அதிகாரம் தான் மரணம். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினால அவர் என்ன பண்ண போறாருன்னா ஜெயிச்சிட்டார். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 21வது வசனம். பேதுரு இந்த திரளான மக்கள் நடுவில் நின்று ஒரு பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்லுவார்னா, மரணத்தின் கட்டுகள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் உயிரோடு எழுப்பிட்டார் அப்படின்னு. அப்போ மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு பவரை கையில வச்சிருந்தது சாத்தான். அதுக்குள்ள போன யாரையும் அவன் விடமாட்டான், விடுறதுக்கு எந்த ரீசனும் கிடையாது. ஏன்னா ஒருத்தர் மரணத்துக்குள்ள போறாங்கன்னா அவனுடைய கிரியைகள் பாவத்தையும் பாவத்துக்கு அடிமையா இருந்ததுனால அவங்க மரணத்துக்குள்ள போய் கிடப்பாங்க. அவங்கள விடுதலை கொண்டு செஞ்சு வெளியில கொண்டு வர்றதுக்கு யாராலையும் முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்தின் பாவத்தை தாம் மேல ஏத்துக்கிட்டு மரிச்சதுனால எல்லாருடைய பாவமும் நீக்கப்பட்டுச்சு. இயேசு பலியாயிட்டார். இப்போ இந்த இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்புறார். எதுக்காக எழுப்புறார்? ஆதாம்குள்ள மரித்து போயிருக்கிற எல்லாரையும் மீட்கிறதுக்காக இயேசு மரிச்சதுனால, இயேசு எந்த பாவமும் அறியாதவர். ஸோ அவரை மரணத்தினால பிசாசினால தொடர்ந்து கட்டி வைக்க முடியாது, அவர் மேலே ஆளுகை செலுத்த முடியாது. அதனால தான் இயேசுவை பிதா எழுப்பும்போது பிசாசினுடைய ஆளுகையினால பவர்னால இயேசுவை கட்டி வைக்க முடியல, அவரை ரிலீஸ் பண்ணிட்டான். அப்போ மரணத்திலேருந்து முதல் ஒருத்தர் பர்மனெண்ட்டாக ரிலீஸ் ஆகி வெளியில் வந்திருக்கிறார் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து தான். நீங்கள் நினைக்கலாம், பிரதர் லாசரஸ் உயிரோடு எழுந்திருக்கிறாரு, யவீரு அப்படிங்கிற ஒரு ஜெப ஆலய தலைவனுடைய மகள் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க, எலிஷா உயிர்ப்பிச்சிருக்கிறார், இப்படி நிறைய பேர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாங்களே பிரதர், இயேசு மட்டும் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டா சொல்றீங்கன்னா, கரெக்ட். இயேசு கிறிஸ்துவை தவிர்த்து நிறைய பேர் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் திரும்பவும் மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க. பட் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜீவனை தனக்குள்ள பர்மனண்ட்டான ஜீவனை பிதாவாகிய தேவன் மூலமாக பெற்றுக்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போது சாத்தானுடைய பவர் கொஞ்சமாக முடிவுக்கு வந்ததுனால தான் சாதாரண மக்கள் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிசாசே போ அப்படின்னு சொல்லும்போது அது போயிடுது. பிகாஸ் அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த ஒரு பேருக்கு முன்னாடி அதனுடைய ராஜ்யம் நிற்காது. பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மட்டுமே உண்டென்று அறிந்து பிசாசனுடைய காலம் முடிவுக்கு வந்துட்டதுனால தான் இந்த உலகத்துக்குள்ள இவ்வளவு சத்தியங்கள் நம்மளெல்லாம் சுற்றி வருது. இப்போ நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிசாசே போ இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லும்போது அது போயிடும், அது ஒரு பெரிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயமே இல்லை. ஆனால் பிசாசினுடைய கிரியைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா அதுதான் உண்மையான வெற்றி. பிசாசு போன்னு சொல்கிறது வெற்றி கிடையாது. பிசாசினுடைய கிரியைகள், அதனுடைய ஆளுமை, அதனுடைய தந்திரங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம மேலே அதை செயல்படாமல் நாம் தடுக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய பிரயத்தனங்கள், முயற்சிகள், வேதத்திலேருந்து தேடி எடுத்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மெத்தடு தான் சிறந்தது. அதை பார்த்து தான் சந்தோஷப்படணும். அப்போது பழைய ஏற்பாட்டில் பிசாசுகள் அதிகமாக துரத்தப்படலை, புதிய ஏற்பாட்டில் ஏன் துரத்தப்படுதுன்னா அவனுடைய காலம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால தான்.